வணக்கம் இன்னாரே நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என்ன அருமை மாப்பிள்ளைகளே. உண்மையிலே முள்ளால் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நேற்று நான் நடந்துக்கிட்டேன். நேற்று ஏன் நைட்டு 9 மணிலே அவள் வரல, 10 மணிக்கு நான் வரல அப்படிங்கிறதுக்கு முதல்ல விளக்கத்தை சொல்லிடுறேன். நேற்று எப்பயும் போல் நாங்கள் கோயம்புத்தூர் வந்தால் என்ன பண்ணுவோம், கோவை கார்த்திகிட்ட ஆர்டர் போட்டு சரக்கு, சாப்பாடு, அப்புறம் பொடி தோசை, தக்காளி தோசை, இன்னும் என்னென்னமோ ஆர்டர் போட்டு வாங்கி கொடுப்பாரு. நாங்களும் சாப்பிடுவோம். சாப்பிட்டு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சில விஷயங்கள்லாம் நடக்கும். ஆலோசனை கூட்டம், அவசர கூட்டம், இதெல்லாம் நடக்கும். இது போக வந்து ஒரு வாரம் 10 நாள் ஆச்சு திலீபா வந்து வீட்டுக்கு வந்து. அதனால் இவளும் காஞ்சி போய் கிடந்தா, நானும் காஞ்சி போய் கிடந்தேன். அது வேறு விஷயம். ஆனால் நேற்று சாயங்காலம் 6 மணியில் இவளை உட்காந்துக்கிட்டு, என் புருஷன் தான் பாலவிநாயகம், அவன் தான் எனக்கு எல்லாமே, நீ வாடகை புருஷன், இப்படி வந்து ஒவ்வொரு வீடியோவுக்கு வீடியோ என்னை அவமானப்படுத்திக்கிட்டு, அசிங்கப்படுத்திக்கிட்டு, எல்லாரும் பார்க்குற அந்த லைவில் 1500 2000 பேர் இருக்காங்க. அவ்வளோ பேர் முன்னால் என்னை தேவையில்லாமல் கேவலப்படுத்தினா இவளுக்கு எதுக்கு நான் எல்லாம் செய்யணும்? நான் இது அப்புறம் கேவலம் இல்லையா? புருஷன் நீ சொல்லிக்க வேணான்னு சொல்லலை. ஆதார் கார்டு புருஷன் உனக்கு அவன் தான். ஆனால் வந்து மற்றபடி எல்லாமே உனக்கு நான் தானே பண்ணுறேன். என்னது இந்த மாதிரி பேச்சு பேசுனதுக்கு தானே உனக்கு நேற்றுலேருந்து பனிஷ்மெண்ட்டை நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதாவதுங்க, பனிஷ்மெண்ட் நீ கொடுக்கலடா, நான் கொடுத்துருக்கேன். நீ என்னென்ன வேலை பண்ணேன்னு கேளு, அவங்களே சொல்லுவாங்க. யாரு? நீ நெருக்கி தான் வந்த. நான் தான் வெட்டி நைட்டு உன்னை மிதிச்சு மண்டை. நான் உங்களுக்கு சொல்லவா, நான் இந்த மத்தியான வீடியோவில் போட்டதில் தான் இப்பயும் சொல்கிறேன். உன் குடும்பத்துக்காகவும், உனக்காகவும், உன் பிள்ளைகளுக்காகவும், என் குடும்பத்தையும் விட்டுட்டு, என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் செய்கிறதையும் விட்டுட்டு, என் பேரனுக்கு ஒரு பிரேஸ்லெட்டோ, நான் ஓப்பனாக தான் கேட்குறேன், நேரடியாக தான் பேசுகிறேன். இதில் ஒளிவு மறைவுலாம் கிடையாது. என் குடும்பத்துக்கு என் பேரனுக்கு எதாவது பிரேஸ்லெட் வாங்கி கொடுத்தேனா, செயின் வாங்கி கொடுத்தேனா, இல்லை மோதிரம் வாங்கி கொடுத்தேனா, என் குடும்பத்துக்கு நான் எதாவது பண்ணிக்கிட்டேனா? ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 20,000 ரூபா வாங்கி கொடுத்தேன்ல, இப்போ வரைக்கும் நீ போய் ஆப்ரேஷன் பண்ணியா உங்கள் அம்மாவுக்கு? என்ன பண்ண? உன் புருஷன் ஏதாவது உனக்கு பண்ணுறானா, இல்லை உன் பிள்ளைகளுக்கு வந்து ஏதாவது அங்கே வந்து ஏதாவது பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கானா, இல்லை சாப்பாட்டுக்கு ஏதாவது செய்கிறானா, இல்லை அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது ஸ்வீட் பாக்ஸு, இல்லை யூனிஃபார்முக்கு, இல்லை வந்து ஸ்கூல் ஃபீஸுக்கு ஏதாவது பணம் கட்டுறானா? ஒரு மயிரும் கிடையாது. தேன் மிட்டாயி அதை வாங்கி நீயும் புருஷனும் நக்கிக்கங்க உங்கள் சாமானில் போட்டு. நான் என்ன சொல்கிறேங்க, என்னைய வந்து ஒரு மனுஷனாக மதிச்சா நான் எல்லாம் செய்வேன். இவ கூட வந்து எனக்கே விருப்பம் இல்லைன்னாலும் என்னை வந்து என்னென்னமோ பண்ணுறா. அதெல்லாம் நான் உங்களை சொல்ல விருப்பம் இல்லை எனக்கு. நீ தான் நான் சொல்கிறது. இந்த நிமிஷத்துல இருந்து, நேற்று நைட்ல இருந்து நான் ஒரு முடிவு எடுத்து முள்ளால எடுத்துக்கிட்டு இருக்கேன். சரக்கு வாங்கி கொடுக்கறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டேன். அதே மாதிரி அவர் கேட்டதுக்கு என் தலைமையில சத்தியமாக நான் என்ன சொன்னேன்னு இவகிட்டே கேட்டுக்கங்க. தம்பி, எனக்கு வந்து சாப்பாடு இது சரக்கு இருக்கு, எதுவும் வாங்கி கொடுத்துறாதீங்க, எனக்கு வேணாம். எனக்கு வந்து இது மாத்திரம் கடவுள் மேலானே என் தலைமையில் சத்தியமாக நேற்று அவர் சரக்கு வாங்கி தரவே இல்லை. 2வது சாப்பாடு மாத்திரம் போட்டு விட்டார். 6 தோசை போட்டார். ஒரு தக்காளி தோசை, அப்புறம் முட்டை தோசை, பொடி தோசை, 6 வகையான வெரைட்டியில் 6 தோசை. அது போக நாட்டுக்கோழி, அது என்ன கோச்சக்கறியாமல, அது ஒன்று வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் உப்பு கறி, அது ஒன்று வாங்கி கொடுத்தாரு. இவ்வளவுதான். நான் நைட்டு 4 தோசையை வேற ஆள் கொடுத்துட்டோம். ரூம் பாய்க்கு கொடுத்துட்டு 2 தோசை. நான் கடவுள் மேலே ஆணையாக, என் தலைமையில சத்தியமாக, எங்கள் அம்மா மேலே சத்தியமாக, ஒரே ஒரு தக்காளி தோசை மாத்திரம் தான் தின்னேன். இவளுக்கு ஒரு தோசையை வச்சேன். இவன் முட்டை தோசையில் பாதியை தின்ட்டு பாதியை போட்டான். இவளுக்கு சரக்கு அடித்தா தான் எல்லாம் இறங்கும். கறி அம்புடு கறிங்க எல்லாத்தையும் அள்ளி ரூம் பாய்கிட்ட கொடுத்து விட்டோம். நான் எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னா, நான் ஒரு முடிவு எடுத்துட்டேன்னு வைங்களேன், அதுலேருந்து எந்த ஒரு மாற்றமும் நான் செய்யவே மாட்டேன். காரணம் என்னென்னா, இவளுக்கு தேவை குடி. என்ன தான் என்னை அவமானப்படுத்தினாலும் கேவலப்படுத்தினாலும் எப்படினாலும் நான் சரக்கு அடிக்க வந்துடுவேன். சரக்கு அடிச்சுட்டா என் நிதானத்தை இழந்து இவகிட்ட நான் வந்து என் கற்பை இழந்துருவேன் அப்படிங்கிற ஒரு கற்பனையில். யாருக்கு? ஆம்பளையாக இருந்தாலும் பொம்பளையாக இருந்தாலும் கற்பு தான். நான் ஒரே வார்த்தைங்க, நான் என்ன சொல்ல வர்றேங்கிறத புரிஞ்சுக்கங்க. என் குடும்பத்தை நான் விட்டுட்டேன்ல, குடும்பத்தை விட்டுட்டேன்னா முழுசாக விடலை. என் குடும்பத்து கூட என்றைக்குனாலும் நான் போய் சேருவேன். ஆனால் நேற்றுலேருந்து எனக்கு கை கால்லாம் வலிங்க. 5 மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தது, கால் பூரா வீங்கி போச்சு. அதுபோக மத்தியான வெயில் கோர தாண்டவம் ஆடுது. மதுரையிலலாம் வந்து 108 டிகிரி வெயில். திருப்பூரில் சரி இந்த பக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கோயம்புத்தூர்லன்னு பார்த்தா, கோயம்புத்தூரில் அதை விட அனல் பறக்குது. இவ்வளோ தூரம் வெயிலில் வண்டியை ஓட்டிகிட்டு வந்துட்டு என் குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் மறந்து இவளுக்கு பண்டுவம் பார்க்கணுன்னு அவசியம் எனக்கு என்ன மயிருக்கு? நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இவ யார்? இவளுக்குன்னு உண்டான உரிமையை நம்ம ஒரு அளவு கொடுத்தாச்சு. ஆனால் இவ வந்து எப்படி சொல்கிறது, கொடுக்குறவனையும் தானே கொடுத்த மாட்டா பல்ல பிடிச்சி பார்த்த கதைன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த கதையை தான் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கா.
இவளுக்காகவும் இவள் பிள்ளைகளுக்காக வாழ்ந்தது போதும். இப்போ நான் மதுரைக்கு போய் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னா, என் குடும்பத்துக்கு என்ன தேவையோ, நேற்றெல்லாம் உண்மையிலே சுமியோட வீடியோவை பார்த்து எனக்கு கண்ணீர் வந்துருச்சு. அதுபோக அவங்க கமெண்டில் வேறு நிறையா பேர் வந்து போடுறாங்க 6 மணி லைவில், அந்த அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா, குறுக்கெல்லாம் வலிக்குதான், கடுக்குதான், போய் என்னன்னு பாருங்கள், அவங்க அழுகுறாங்க. அப்படிங்கும்போது ஒரு கட்டின புருஷனாக எனக்கு எவ்வளோ வேதனையும் வலியும் இருக்கும். எல்லாத்தையும் தாங்கிட்டு நான் இவ கூட வந்து உல்லாசமாக இருக்கிறதுக்கு எனக்கு மனசு வருமா, இல்லை மூடு வருமா, இல்லை எனக்கு ஏதாவது தான் வந்து தோணுமான்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு மனுஷன் 2 பேர் வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஒற்றுமையாக, எப்படி சொல்கிறது, ஒரு மன உளைச்சல் இல்லாமல் இருந்தால் தான் எல்லாமே தோணும். அப்படி இருக்கும்போது இவளுக்கு அப்படி கிடையாது. இவளுக்கு போன இடம் சோறு கண்ட இடம் சொர்க்கம், படுக்கிற இடம் சொர்க்கங்கிற மாதிரி இவள் வந்து பேசாமல் படுத்துருவாள். ஆனால் எனக்கு எதுவுமே தோணலை. என் கண்ணை மூடுனாலே என் குடும்பம் தான் என் நினப்புல வருது. என் பிள்ளை குட்டிக்கு என்ன பண்ண போகிறேன், ஏது பண்ண போகிறேன், இப்படியே கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தா பீஸுன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்தால் என் வாழ்க்கையும் என்ன ஆகும்? இன்னும் இருக்கிற கொஞ்ச நாள் இப்போ இந்த கேஸ் விஷயமா 4 வருஷம் முடிச்சு, இது 5ஆவது வருஷம். நாங்கள் இப்படியே இதுக்கு அலைஞ்சிக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தடவை ரூம் போட்டால் எவ்வளோ தெரியுமா செலவாகும்? இப்போ நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டலோடது நேற்று சும்மா சொன்னேன் 18,000 ரூபான்னு, 4,500 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி எல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்கள். இவ்வளோ காசு கொடுத்து நம்மளை என்ன தங்க விடுறாங்களா? அதுக்கும் எங்கேயாவது கேப்பு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பார்த்து ரிவ்யூ கொடுத்து அவங்களுக்கு போய் போனை போட்டு தொல்லை பண்ணி தொந்தரவு பண்ணி எங்கேயுமே வாழ விட மாட்டேங்கிறாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையா? இதுக்கு நான் பேசாமல் உள்ளே போயிட்டேன்னு வைங்களேன், ஒரு பஞ்சாயத்து கிடையாது. இவகிட்ட அப்படி நரக வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நான் ஜெயில் வாழ்க்கை வாழ்ந்துட்டு போயிடலாம். என்ன வாய்தாவுக்கு? உனக்கு ஆசை இல்லை, உன்னால் வந்து இந்த இவ்வளவு தூரம் அனுபவிச்சும் இன்னும் வந்து என்னை வந்து உள்ள தள்ளி அதை அழகு பார்க்கணுன்னு நீ நினைக்கிற. எனக்கு உன் கூட இருந்து வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நரகமாக இருக்குப்பா. அதுக்கு தான் நான் கிளம்பி ஜெயிலுக்காவது போகலாமான்னு பார்க்குறேன். சரி, நான் சொல்கிறத கேளு. இவ்வளோ தூரம் உனக்காகவும் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறேன்ல, ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக இருக்க. திருப்பி பாலான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் பார்த்துக்கப்பா. இனிமேல் நான் மதுரை போனோன்னா கிளம்பி நான் வீட்டுக்கு போயிடுவேன். நான் தேவையில்லாமல் இங்கே உட்காந்துக்கிட்டு உங்கள்கிட்ட வம்புழுத்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. நீ என்னை வம்புழுக்காத. என்னங்க நான் சொல்கிறது, மரியாதையாக சொல்லும் போதே கேட்கணும். என் கண்ணு முன்னாலே நேற்று கமெண்டில் போடுறாங்க, அவள் குடும்பத்தை விட்டு கொடுக்குறாளா பாலாங்கிறா, அவங்க அம்மாவை பார்த்துக்கிறா, பிள்ளைகளை பார்த்துக்கிறா. எதுக்கு நேற்று மட்டுமா நீ பேசுகிற? தினம் நீ இப்போ பேசிக்கிட்டு தான் இருக்கா, எங்களுக்கு நல்லா தெரியுது. பார்க்குறவங்களும் சொல்கிறாங்க அவள் குடும்பத்தில் அவள் பாலவிநாயகத்துக்கு ஒரு துளி கூட மரியாதை இழப்போ. நீ இப்போ நானே இருக்கேன், பாலவிநாயகம் எச்சி கிளாஸ் கழுவுனவே, டீ கிளாஸ் கழுவுனவே, அவன் சாயக்கம்பில் வேலை பார்த்தேன், குடும்பத்தை பார்க்கலன்னா அதை எப்படி என் புருஷனை சொல்ல போச்சுன்னு சொல்லி ஏறிக்கிட்டு வர்றான்ல. இதே மாதிரி என் பொண்டாட்டியை பெருமையாக நான் பேசும்போது விட்டுருணும்ல. அதை விட்டுட்டு அவளை பேசும்போது மாத்திரம் உன் பொண்டாட்டி நல்லவ கிடையாது, அவள் யோக்கியம் கிடையாது, சாப்பிடலைங்க, இது பசி ஏப்போம். நீங்கள் வேறு உடனே என்னடா மாமா ஏப்போ விட்றாருன்னு நினைக்காதீங்க. அந்தளவுக்கு நான் வந்து விக்கி பேசிக்கிட்டு இருக்கேன். சரியா? என் குடும்பத்தை பேசும்போது நீ அமைதியாக போகணும். என் குடும்பத்தில் வந்து நான் போய் பார்க்கவும் இல்லை. என் குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்தாமல் கேவலப்படுத்தாமல் அவங்க பாட்டுக்கு இருக்கிறாங்கன்னு சொல்லி விட்டுட்டு போகிறது தானே இவளுக்கு மரியாதை. அதை விட்டுட்டு இவ்வளோ பேசினாலோ இவள் புருஷனை பேசினாலோ அவன் பிள்ளைகளை என்ன சொல்கிறேன், சும்மா அங்கே நேற்று 3 ஃபோன் அடிச்சிட்டாங்க, ஒரு ஃபோனை கூட அவன் அட்டன் பண்ணவே இல்லை. என் பப்பு இருக்கு அங்கே, இவன் உட்காந்துக்கிட்டு கேம் விளாண்டுக்கிட்டே இருக்கேன். அந்த பப்ஜி கேமை ப்ரீ ஃபயரா விளாண்டுக்கிட்டே இருக்கேன். பிள்ளைகளை வந்து இப்படியா வளர்க்குறது? ஒரு கேமுக்கு அடிக்ட் ஆக்கி வச்சுக்கிட்டு அவன் இன்றைக்கி +2 முடிச்சுட்டு இன்னி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கேன். அவன் காலேஜில் போயும் இதே மாதிரி தனி நம்பர் வாங்கி கொடுத்தா அவன் இது கெட்டு போக மாட்டானா என்ன? இவன் குடும்பம் கெட்டு போகல, அது எனக்கு தேவையில்லை. நான் ஒரே ஒரு பாயிண்ட், கம்மிங் டு த பாயிண்ட், என்ன சொல்ல வரேன்னா, உன் புருஷனை நீ பெருமையாக நினச்சி மீடியா முன்னால் அவனை ஒரு வாரத்தை தப்பாக பேசுனா அடுத்த நிமிஷம் பொங்கிக்கிட்டு வர்றியே, என்னைய வாடகை புருஷன்னு கேட்குறியே. இதே கேள்வியை திருப்பி நான் உன்னையே கேட்குறேன். நான் வந்து என் குடும்பம் இருக்கும்போது நான் ஒன்றும் வாடகை புருஷனாக உனக்கு வாழணுங்கிற அவசியம் இல்லையே. எனக்கு என்ன உங்கள்கிட்ட அப்படி தினம் வந்து போராடிக்கிட்டு சம்பாதிக்கிற காசை பூரா கொடுத்துக்கிட்டு உனக்கு வந்து எடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு துடுப்பு வேலை பார்த்துக்கிட்டு உனக்கு ஆக்டிங் டிரைவர் வேலை பார்த்துக்கிட்டு நீ எங்கே போனாலும் உன்னை கூட்டிகிட்டு போக வர்றதுக்காக எங்கள் அப்பா அம்மா என்னை பெற்று விட்ருக்காங்க. எனக்குன்னு சொல்லி சுயமரியாதை இருக்குதுல்ல. என் ரசிகர்களுக்கு நான் வந்து நைட்டு 10 மணி லைவ் இதை கேட்டுக்கோங்க, 10 மணி லைவ் நான் போடுறேங்கிறேன். நீ லைவ் மாத்திரம் போட்டேன்னா உன்னை நான் லைவ்லேயே நாரடிப்பேன். எனக்கு சரக்கு வாங்கி கொடுத்துட்டு லைவை போடுக்கிறேன். சரக்கு வாங்கி கொடுத்தா என்ன ஆகும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அடுத்த நிமிஷம் நாங்கள் ஏதாவது ஒன்று பேசுவேன், கமெண்டில் நீங்கள் சுமியை பற்றியோ இல்லை பாலவிநாயகத்தை பற்றியோ ஏதோ கமெண்ட் போடுவீங்க, நான் பதில் கொடுப்பேன். இவன் உட்காந்துக்கிட்டு என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுவா. இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்காக தான் 10 மணி லீவு நான் வேணான்னு அவாய்ட் பண்ணது. இவ்வளோ 9 மணிக்கு நீ போட்டுக்கப்பா, நான் எந்த வாயும் திறக்க மாட்டேப்பா அப்படின்றதுக்கு
நான் சரக்கு அடித்தே தீரணும் அப்படின்ட்டு நான் சரக்கே வாங்கி கொடுக்கல. 11 மணி வரைக்கும் ஓரியாட்டம். நான் பாட்டுக்கு கிரிக்கெட் போட்டாங்க, அதை பார்த்துட்டு பேசாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டேன். அப்படி இருந்து நைட்டு என்னை 1 மணி வரைக்கும் தூங்க விடாமல் மூஞ்சில் தண்ணி எழுதி தொளிச்சு ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி என்னை டார்ச்சர் பண்ணி, இதை நான் ஒரே வார்த்தை சொல்கிறேன், இதோட ரைட்டு. இனிமேல் கோயம்புத்தூருக்கு வந்தாலோ இல்லை எங்கே போனாலோ கோர்ட்டு கேஸு வழக்கு வக்கீல் வாய்தானா நான் தனியாக வந்துடுறேன். கார் எடுத்துகிட்டு வரணுங்கிற கூட அவசியம் கூட கிடையாது. நேற்று கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேங்க, நேற்று வண்டிக்கு பெட்ரோல் நான் 2 தடவை 20 லிட்டர் பெட்ரோல் நான் போட்டிருக்கேன். சைடில் இருந்து 10 காசு எடுக்கலைங்க. எங்கே சாப்பிட போனால் அப்படியே சாப்பிட்டுட்டு எப்போ இந்த எல்லாம் பண்ணாங்க தெரியுமா, அப்படியே வெளியே வந்து ஃபோன் வர்ற மாதிரி வந்துக்கிட்டு அப்படியே போய் உட்காந்துடுறான். நான் பில்லை போட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெட்ரோல் போடுற இடத்துல பார்த்தா அப்படியே எதே நோண்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி அப்படியே கண்டு காணாத மாதிரி இருக்கா. பெட்ரோல் நான் போட்டேன். இவ போட்டாலான்னு கேளுங்க. உன் பிள்ளை மேலே சத்தியமா சொல்லு, திருச்செந்தூர் முருகன் மேலே சத்தியமா சொல்லு. நீ நேற்று பெட்ரோல் போட்டியா? நேற்று நீ பெட்ரோல் ஏதாவது போட்டியா? கிளம்புனதுல இருந்து இவனால தான், இவ பேச்சினாலையும் இவ விட்ட வாயினாலையும் தான் வாய்தா நாங்கள் அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். ஆக இவ தானே முழு பொறுப்பும் இவ தானே ஏற்றுக்கிறணும். இந்த போக்குவரத்து செலவு, காருக்கு டிவும் நான் தான் கட்டுறேன், காருக்கு பெட்ரோலும் நான் தான் போடுறேன். இவ ஓசியிலே ஓட மாசு தடவுறா, வெறும் வாயோட தான் வந்திருக்கா. நைட்டு கோவை கார்த்தி ஆர்டர் போட்டு சாப்பாடு வந்துருச்சு. ஆக ரூம் காசு நான் தான் கொடுத்துருக்கேன், ஸ்கேன் பண்ணது. இதுவும் சொல்கிறேன், அந்த திருச்செந்தூர் முருகன் மேலே ஆணையா, எங்கள் ஆண்டவன் மேலே ஆணையாக சொல்கிறேன், ரூம் காசும் நான் தான் கொடுத்துருக்கேன், பெட்ரோலும் நான் தான் போட்டிருக்கேன். இப்போ 20 லிட்டர் பெட்ரோல் போட்டிருக்கேன். இப்போ இந்த டிஃபனு போகும்போது நான் தான் வாங்கி கொடுக்க போகிறேன். எல்லா செலவும் நான் தாங்க பார்க்குறேன். இவ கையிலேருந்து ₹1 எடுக்க மாட்டேங்கிறான். ஏன்னா எக்ஸ்ட்ரா என்கிட்ட ஒரு 10-20 இருந்தால் என்ன பண்ணிட போகிறேன். இவளுடைய பிளான் என்ன தெரியுமா, அந்த காசு இருந்தால் என் குடும்பத்துக்கு ஏதாவது நான் செலவு பண்ணிடுவேன். இதுதான் சத்தியப்படி உண்மை. என் குடும்பத்துக்கு அந்த காசை என் கையில் வச்சுருந்தேன்னா நான் ஏதாவது வேணுங்கிறத கேட்டு வாங்கி கொடுத்துருவேன். இப்போ எத்தனை நாளுங்க ஆச்சு நான் என் வீட்டுக்கு போய்? 1 வாரம் 10 நாள் இருக்காத. உப்பு கண்டை வாங்கி கொடுத்தது, ஒரு 2 கிலோ கறி ஆட்டுக்கறி வாங்கி கொடுத்துட்டு இவர்கிட்ட பீப்புன்னு போய் சொன்னேன். அந்த 2 கிலோ கறியோடு சரி. இப்போ வரைக்கும் நேற்று கூட சுமி காலையில் ஃபோன் பண்ணி என்கிட்ட அப்படி கேட்கும்போது எனக்கே அவ்வளோ பரிதாபமாக இருக்குது. ஏங்க எத்தனை நாள் ஆச்சுங்க, ஏதாவது மீனுன்னு ஏதாவது ஆர்டர் போட்டு வாங்கி கொடுங்க, உங்கள் பேரன் எனக்காக இல்லைனாலும் உங்கள் பேரன் சாப்பிடுவேன் அப்படின்னா இவ கண்ணு முன்னால் நான் காசை எடுக்கவும் முடியலை. 1000 ரூபா எடுத்தா இது எதுக்கு எடுத்தா, அதுக்கு அதை எதுக்கு எடுத்தேன்னு சொல்லி என்னையை போட்டு பாடாப்படுத்துகிறா. என் குடும்பத்துக்கு நான் ஏதாவது செலவு பண்ண வேணாமா? எல்லாத்தையுமே இவ இதிலே கொட்டிடுறவா. இவ கவட்டக்குள்ளே எல்லாம் போட்டால் சரியாக போயிடுமா? நான் எதுக்கு சம்பாதிக்கிறேன்? தொண்டை தண்ணி கிளியே நான் ஏன் பேசணும் கத்தணும்? எனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குங்கிறதே இவ குடும்பம் சேஃப்டியாக இருக்குது. அந்த வகையில் இவ எந்த விஷயத்துலையுமே சரிதான். புருஷனாக இருக்கட்டும், அவனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விடுறா. சிம் கார்டு இல்லைன்னு சொல்கிறதெல்லாம் முழுக்க பொய். முழு பூசணிக்காயை சோத்தில் மறைக்கிறா. அவளை சத்தியம் பண்ண சொல்லுங்கள் அவங்ககிட்ட சிம் கார்டு இல்லைன்னு. 10 தடவை சரி, நேற்று அவன் 10 தடவை ஃபோன் பண்ணானா இல்லையா? ஏய், என் நம்பருக்கும் வந்தான். அந்த நம்பர் விஐபி நம்பர் இருக்கு பாரு, என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கீல, இந்த நம்பருக்கும் வந்தான். உனக்கும் போன் அடிச்சான். நீ கோகுலை கூட்டிட்டு வெளியில போனீல, எங்க போன? அப்ப நான் போய் போன் தான் பேசுறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு. யாரு? ஐஸ்கிரீம் வாங்கி கொடுமான்னு கேட்டேன். கேட்டுக்கங்க, ஐஸ்கிரீமா? இதெல்லாம் சுத்த பொய். ஃபேஸ்புக்ல வீடியோ போட்டுருக்கேன், போய் பாரு. நீ ஐஸ்கிரீம் வீடியோ போட்ட, அவன் கூட சேர்ந்து நீ வந்து அங்க அவனை வெளியே கூப்பிட்டு வச்சு நான் உன் மகனை வந்து பார்த்துட்டேன், நம்ம பிள்ளைய பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி நீ அவன்கிட்ட சொல்லல. முழு பூசணிக்காய் சோத்துல மறைக்க உன் வாய் அழுகி போயிடும். நீ வெளியே நீ போய் தூண்டில் கருப்பு மேல சத்தியமா நான் அவன்கிட்ட பேசல. நாங்க போய் அவன் சூஸ் கேட்டேன். நான் எப்படா டேய், நேத்துல இருந்து அவன் உன் போனை அடிச்சுக்கிட்டே இருக்கேன். பிள்ளைய போய் பாத்துட்டியான்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன். பாத்துட்டியான்னு கேட்கல, திலீப்பாட்ட போன கூட நான் பேசணும்னு சைடுல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கானா. எதுக்கு? திலீப்பா உயிரோட இருக்கானா, பொண்ணு குட்டிங்களான்னு சொல்லி. யாரு? அவனையா? ஆமா. இதெல்லாம் ஒரு பேச்சா? ரெக்கார்ட் போட்டு காட்ட வந்தா. இங்க ரெக்கார்டுங்க, இங்க போன். நீ ரெக்கார்டே போட வேணாம். நீ ரெக்கார்டு போட்டா அப்புறம் அதுல அவன் கெட்ட வார்த்தை திட்டிருப்பேன். நான் ரெண்டுத்துல கட் பண்ணிட்டேன். திலீப்பா இருக்கானா இல்லையா, பொண்ணு குட்டிங்களா, நான் சைடுக்கு போன் பண்ணிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து உன்னை கூப்பிடுவான்னு என்னை கூப்பிட்டேன். எதுக்கு? நீ திலீப்பா எனக்கு போன் கொடுத்துட்டே இருக்கணும்யா. எதுக்கு போன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும்? அப்ப அவன் காசு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏய், நான் என்ன சொல்றேன், அவனை வந்து இருக்கானா இல்லையா, சைல்டு வெல்ஃபேரில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னா நீ தகப்பனா என்ன நடந்த? அவனுக்கு ஏதாவது நீ செஞ்சிருக்கிய? இது வரைக்கும் பிள்ளை பெற்றதோட சரி, ஒரு தடவை கோமணத்தை அவுத்துட்டு ஒங்கேயே ஓடி போயிட்டானா. இவளே இவ வாயால் பல தடவை சொல்லியிருக்கா. வருவான், புள்ளைய கொடுப்பான், போயிடுவேன், திருப்பி வருவான். அப்படி உருவானவன் தான் முதல் திலீப்பான்டா. அப்புறம் திருப்பி வந்தானா, திருப்பி போட்டானா, திருப்பி போனானா, அதில் பிறந்தவன் தான் கோகுலன். இப்படி ஒரு தகப்பனை உலகத்தில் எங்கேயாவது பார்த்துருக்கோமா? ஏதோ ஒரு நாள் முதல்வர் மாதிரி அவன் ஒரு நாள் தகப்பேன், ஒரே ஒரு நாள் மாத்திரம் வந்துட்டு எல்லாச்சும் செஞ்சுட்டு போயிடுவேன் போல. அதில் உருவானவர் கருவானவர் தான் திலீப்பாவும் கோகுலும். இந்த பிள்ளைக்கு வச்சு திணிச்சுக்கிட்டே இருப்பாங்களா குடும்பத்தில் எல்லாரும்? அப்படித்தே
இப்பதான்டா அம்மா ஃபார்முக்கு வருது. பிள்ளைய பத்தி சொன்ன உடனே புருஷனை பத்தி சொன்ன உடனே ரோசம் வருதா? இதுல இருந்து தெரியுதா பிள்ளையவும் புருஷனையும் விட்டு கொடுக்காம எப்படி இருக்காங்கறத நீங்களே பாத்துக்கங்க. எதுக்கு நாங்க உங்களை மாதிரி ஒரு நாள் வாடகை மனைவி வாடகை புருஷன் கிடையாது. நிரந்தர மனைவி நிரந்தர புருஷன் நானு. ஆமா வச்சிருக்கோம். இங்க பாரு, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு தகுதி கிடையாது. நீ என்னதான் பேசினாலும் உனக்கு இனிமே தண்ணியும் கிடையாது, உனக்கு வந்து குவாட்டரும் கிடையாது, ஆப்பும் கிடையாது, புல்லும் கிடையாது. நீ இங்க பாரு, உன்னை போதை மறுவாழ்வு மையத்துல போய் சேர்க்க போறேன். நேத்து ஜின்னு வந்த மாதிரி பிசாசு குடிச்ச மாதிரி ஆடுறாடா. எனக்கு வாங்கி கொடுத்தே தீருங்கிறா. என்ன மைத்துக்கு நான் கொடுக்கணும்? எதுக்கு லைவோ லைவ் இல்லையோ நீ ஆக்ரோஷம் படுத்துற? நீ நான் பாட்டுக்கு சும்மா தானே இருந்தேன். பேய் உனக்கு தாண்டி பிடிச்சிருக்கு. நல்லா வாயில வந்துடும். நல்லா பேய் பிடிச்சதும் இல்லாம என்ன உனக்கு சரக்கு பேய் பிடிச்சிருக்கு. ரைட்டா? எப்பா நாங்கள் கிளம்புறோம்ப்பா. இனிமேல் இந்த ரூமில் நாங்கள் தங்குறதாவும் இல்லை. மத்தியான சாப்பாடு கோவை கார்த்தியனே ஆர்டர் போட்டுற வேணாம் தம்பி, வேணாம். நாங்கள் இப்படியே வந்து வாய்தாவை அட்டன் பண்ணிட்டு நேராக மதுரை 6 மணி லைவு மதுரையில் தான். ஏன்னா என் பப்பு விட்டுட்டு அவன் பார்க்குறானா பார்க்கலையா ஒன்றுமே தெரியலை. அவெல்லாம் சோறு பசங்க நைட்டு தான் சொன்னேன். அது பசங்க வச்சுட்டு நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே பெரிய பப்புவையா அவளை அக்கறை இருக்கா கொண்டே அங்கே விட வேண்டியதானே. எங்கே போய் விடணும்? உன் கூட வந்து நான் இங்கே வந்து கோர்ட்டுக்கும் கேஸும் அலைகிறதுக்கு என் குடும்பம் எதுக்கு பப்புவை பார்க்கணும்? எப்பயோ பார்த்தா இப்போ எதுக்கு சொல்லி காட்டுற? இவன் என்ன சொல்ல வரா தெரியுமா? கரிமீன் மாத்திரம் அங்கே வாங்கி கொடுக்குறீல, அப்போ பப்புவை அவளையே பார்த்துக்கிற சொல்லு. நம்ம இன்னும் 2 நாளைக்கு இருந்துட்டு போலாம்ல. எதுக்கு இவ்வளோ? எனக்கு மன உளைச்சலுங்க. எனக்கு எதுவுமே தோணலை. ஓப்பனாகவே உடச்சி விடுறேன். எனக்கு பப்பு அங்கே சாப்பிட்டுச்சா சாப்பிடலையா, பாத்ரூம் காலில் கக்கா போச்சா உச்சா போச்சா எதுவுமே எனக்கு தெரியாது. இவன் நைட்டு பூரா செல்ஃபோன் விளாண்டுட்டு 2-3 மணி வரைக்கும் விளாண்டுட்டு காலையில் 11 மணிக்கு தான் எந்திரிப்பேன். ஆனால் நான் மதுரைக்குள்ளே இருந்தேன்னா பப்புவை கூட்டிகிட்டு இரு வர்றேன். இப்போ இதுதான் ரொம்ப முக்கியமா? ஜாக்கெட்டு கொக்கியை போடணுமா? ஏன் அது முன்னால் போட வேண்டியது தானே? ஏன் அதுக்கே வேணாலும் ராணாட்டார் முறுக்கு கம்பியை பிடி டிஎம்டி ராடை அவன் வந்து போட்டு விட்றேன்னு சொல்லி உடனே டங்காஸ் போட்டு போகட்டும். வேற வேலை முகரையப்ப இந்த பக்கம் வா. பெரிய இங்கே வாருங்கடா. டே இங்கே வாடி. ஏய் வாடிங்க வாடிங்க. கதவை காட்டினா கண்டுபிடிச்சிருவாங்க. வாடிங்க இங்கே வா. பெரிய இங்கே பாருங்க. இதெல்லாம் பாரு. டேய் இவன் வந்து எதுவுமே மான்வேட்டை எதுவும் நடக்கலைங்கிறதுக்கு ஆதாரம் என்ன தெரியுமா? தலைக்கு மண்டையை பார்த்தீங்களா? நேற்று போட்ட கொண்டா அப்படியே இருக்கா, குளிக்கலை தெரியுதா? இதுலேருந்து என்ன அர்த்தம்? இவளுக்கு வேலை எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம். இவன் வேலை நடந்தால் காலையிலே குளித்து தலையில் துண்டை கட்டியிருப்பா. துண்டை கட்டலைன்னொடனே நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஒன்றுத்துக்கு ஆகலைன்னு தெரியுதா? அப்போ இதுதான் சாட்சி, பார்த்துக்கங்க. அதுக்கு தான் உடைய கூப்பிட்டேன் நான். சரி மக்களே, நாங்கள் கிளம்புறோம். 6 மணி லைவு மதுரையில் போய் பார்த்துக்கலாம். இதுக்கிடையில் உங்களுக்கு வந்து வேறு வீடியோ ஏதாவது போட்டேன்னா தகவல் சொல்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே.